வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட குரலுக்கான விசில், மக்களோட அறிவுக்கான விசில், மக்களோட ஆர்வத்துக்கான விசில், மக்களோட அவேர்னஸுக்கான விசில், மக்களோட பொழுதுபோக்குக்கான விசில். வாங்க சேர்ந்து எல்லோரும் கேட்கலாம், எல்லோரும் சேர்ந்து போடலாம். டிஎம்எம்எல் விசில். I am very happy. Start music. விசில் போட போறோம்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்படி வடிவேலன் சொன்ன மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்டு ஓடி வந்து ஒரு ஐடியா சொன்னான். அட, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எடு, பாஸ்போர்ட் எடு, அதே எடு, இதே எடுன்னு சொல்லி அவசரமா 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூற இப்படி 2 பெண் சிங்கமும் நேரா அமெரிக்கன் எம்பசி முன்னாடி போய் நின்றோம். ஆஹா, விசா கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், ஃபாரின் போயிடலாம், காசாக்கிடலாம், டாலர்ஸ் ஆக்கிடலான்னு யோசனையில் உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். அங்கேருந்து செக்யூரிட்டி வராரு. எங்கே போறீங்க, ஏதா போறீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். இப்படி கதைன்னு நாங்களும் சொன்னோம். ஒருத்தருக்கும் விசா கொடுக்கறதில்ல, ஒருத்தருக்கும் வேலை கொடுக்கறதில்ல, வீட்டை பக்கம் பார்த்து போங்கன்னு எங்களை துரத்திட்டாரு. அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு அப்படியே எனர்ஜி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஆட்டோக்கார அண்ணன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு வந்தாரு பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். தலைவர் சொன்னதுதான் கரெக்டு, நீங்களும் வேணாம், உங்கள் வேலையை வேணாம், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்நாட்டோட குலத்தொழில் விவசாயத்தை செஞ்சு நாங்கள் பொழைச்சிக்கிட்டு 10 பேருக்கு வேலையும் கொடுத்து சோறும் கொடுத்துக்கிறோம். கோமேன் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே நம்ம வாய் சும்மா இருக்குமா, அங்கேயும் போட ஆரம்பித்தோம்ல விசில. ஆட்டோக்கார அண்ணன்ட்ட கேட்டோம், ஏன்னா இப்படி எல்லாரையும் விரட்டி அடிக்கிறானுங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இல்லை, ஒரு விசா கூட இல்லைன்ட்டுன்னு, என்ன சங்கதின்னு கேட்டோம். கேட்டதுக்கு அவர் சொன்னார், என்னம்மா படித்த பசங்களாக இருந்துட்டு ஒன்றும் விஷயமே தெரியாமல் இருக்கீங்க, சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னாரு. இப்போ என்ன விஷயம்னா, டொனால்ட் ட்ரம்ப்பு அதிபர் ஆன பிறகு, யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடெண்ட் ஆன பிறகு அவர் சில விஷயங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. ஆஃபீஸ் பதவி ஏற்றதோடைய விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அங்கே யாருக்கும் புதுசாக எந்த விசாவோ வேலை வாய்ப்போ கொடுக்கப்படாது. ஏற்கனவே இருக்கிறவங்களையே திருப்பி அனுப்புறதுக்கு பிளானா. அப்படியே அவங்களுக்கு விசா வேணும், வேலை வேணும்னா அவங்க அமெரிக்காவில் என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் விசா கொடுப்பாங்களாம். 2வது, முதல்ல அங்கே குழந்தை பிறந்ததுன்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க, குடியுரிமை. இப்போ அதுவும் கிடையாதான். February 19 இந்த வருஷம் February 19 அப்புறம் பிறக்கிற எந்த குழந்தைங்களுக்கும் இனிமேல் சிட்டிசன்ஷிப்பு கிடையாது. அதே மாதிரி அங்கே வேலைக்கு வந்துட்டு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தை மூலியமா தாய் தகப்பனும் சிட்டிசன்ஷிப்பு வாங்கிக்கிறதும் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களோட வேலை என்னன்னா, ஏலபாலையாக இருக்க ஊருங்க, அங்கே வசதி வாய்ப்பு இல்லாத ஊருங்க, மெடிக்கலோ சானிடேஷன் வசதி வாய்ப்பு இல்லாத ஊருங்களுக்கு நல்ல கொஞ்சம் வசதியாக இல்லை ரொம்ப நல்ல வசதியாக இருக்க நாடுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியில். சூடான், நைஜீரியா, அல்ஜீரியா இப்படி இருக்க நாட்டுங்களுக்கெல்லாம், பாகிஸ்தான் எல்லா நாட்டுங்களுக்கும். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, எங்கள் நாட்டில் ஜனத்தொகை கம்மி, ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் கொடுக்குற காசு அதிகமாக இருக்குது. அதே பாகிஸ்தானோ சைனாவோ இந்தியாவோ ஆஃப்ரிக்காவோ ஜனத்தொகை அதிகம், ஆனால் அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது. அதனால எங்களுக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை, அமெரிக்கா அதுக்கு இனிமேல் கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு கையை கழுவிட்டாரு.
அதே மாதிரி அடுத்து ஒரு அடிச்சிருக்காரு பாருங்க ஆப்பு. எர்த் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெப்பநிலை மாறுறதுனால இந்த ஓசோன் லேயரில் ஓட்டை உழுவுறது, ஆர்டிக் அண்டார்டிக் ஓஷனோட ஐஸ் கரையிறது, அதெல்லாம் இனிமேல் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அந்த ரிசர்ச்சுக்கு காசும் இனிமேல் அமெரிக்கா கொடுக்காதுன்ட்டார். ஆக்சுவலாக பார்த்தா அமெரிக்காவில் தான் இவங்க தொழில் மயம் அதிகம், இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போது இவங்க தான் வந்து மாசு பொல்யூஷனு, நிறைய ஏர் பொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. இப்போ இவங்களே எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ட்ரம்ப் அடிச்சிட்டாரு. அடுத்த ஆப்பு. அமெரிக்கா பிரசிடெண்ட்டும் இந்தியா பிரசிடெண்ட்டும் ரொம்ப ஜிகிரி தோஸ்துன்னு நினச்சோம். அமெரிக்காவில் அவர் பிரசிடெண்ட் ஆனால் இங்கே இந்தியாவுக்கு நிறைய லாபம் வரும், நிறைய வேலைவாய்ப்பு வரும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாருன்னு நினச்சா கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு வாயில் பாயாசம் காய்ச்சிட்டு ஊற்றிட்டாரு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. தொடர்ந்து கேளுங்க TMML விசில். இது மக்களோட பொழுதுபோக்குக்காக வேண்டிய விசில், மக்களோட அவேர்னஸுக்காக வேண்டிய விசில், மக்களோட தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய விசில், மக்கள் குரலான TMML விசில்.